ஓபிஎஸும் டிடிவியும் வந்து இந்த சமூகத்துக்கு துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால இந்த வார்த்தை உங்களுக்கு அந்த மாதிரியான வார்த்தை தடிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. தினகரன் அவர்கள் சின்னம்மாவை சந்திச்சு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசியிருக்கணும். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் சின்னம்மா சந்திச்சு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசியிருக்கணும். அதை விட்டு போய் அழைக்காத வீட்டுக்கு போய் வழி வழியா போய் விருந்து சாப்பிட போனது மாதிரி கேவலப்பட்டு நிக்கிறீங்க. அழைக்காத வீட்டுக்கு வழி வழியா விருந்துக்கு போறீங்க. நீங்க ஏன் சின்னம்மா ஒற்றுமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களையே அவங்க சந்திக்கல. அப்ப தினகரனை பொறுத்த அளவுக்கு நான் என் கட்சிக்கு பொதுச் செயலாளர், ஒரு ஓபிஎஸ் பொறுத்த அளவுக்கு நான் என் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர். இவருடைய சுயநலம் தானே சின்னம்மா பக்கத்துல போக முடியல. இப்ப நீ உங்களுக்குள்ள ஒரு சுயநலமே வந்து மிக மோசமா இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அதிமுக தொண்டர்களை காப்பாற்ற போறீங்க, கட்சியை காப்பாற்ற போறீங்க? ஏற்கனவே நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. இப்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கடுமையான முறையில பேசுறீங்க. இப்ப உண்மையிலே யார் தான் துரோகி, யார் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய இயக்கமும் அந்த சின்னமும் அலுவலகமும் ஒட்டுமொத்தமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி ஒண்ணு கொடுக்கலையே. அவரையே அந்த அவ்வளவு சுயநலத்தனமா ஒரு பதவி வெறியில முழுக்க தான் பாட்டை விட்டு சொத்து மாதிரி அதிமுக அபகரிச்சு வச்சிருக்கிறாரு. என்கிட்ட எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதிகாரத்துக்கு எப்ப வர்றது? எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே போயிட்டா அதிகாரத்துக்கு எப்ப வர முடியும்? வரவே முடியாது. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சசிகலாவின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார், அதிமுகவினுடைய நிலைப்பாடு பாஜகவை விட்டு வெளியேறிய பிறகு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஓபிஎஸ் அணி, அதே மாதிரி டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் வந்து இப்போ ஏறத்தாழ கூட்டணி உறுதியாக இருக்கு. நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் பேசியிருக்கிறாரு. நீங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக கடுமையான முறையில அவங்க 2 நபர்களையுமே வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. ஓபிஎஸும் டிடிவியும் வந்து இந்த சமூகத்துக்கு துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால இந்த வார்த்தை உங்களுக்கு அந்த மாதிரியான வார்த்தை தடிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு அம்மா வந்து முறி வச்சுட்டாங்க. இந்த மதவாத சக்தியோடும் ஜாதிவாத சக்தியோடும் இனி கழகம் இருக்கும் வரை கூட்டணி கிடையாது அப்படின்னு அம்மா இறப்புக்கு முன்னாடி சொல்லுதான். அந்த சொல்ல இந்த இருவருமே கடைபிடிக்கல. இருந்தாலும் கட்சியை நம்மளுடைய இயக்கத்தை சின்னாபண்ணமாக்கின முக்கிய காரணகர்த்தாவே மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தான். அவங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு, அவங்களுடைய இயக்கத்தை உருவாக்குவதற்கு அதிமுகவுடைய நிர்வாகிகளை களை எடுத்தாங்க. அவங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அப்படின்ற போது நம்ம இவ்வளவு சிக்கல் ஆகி இவ்வளவு அணியா பெரிய காரணகர்த்தா யாரு? பிஜேபி. இதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு தினகரன் சொல்றதை நினைக்கும் பொழுது மிகப்பெரிய மன வருத்தம். என்னன்னா, அவர் சொன்னாரு திகார் இந்த சின்னத்துக்கு பணம் கொடுத்ததாக ஒரு வழக்கு ஒண்ணு அவர் மேல புனையப்பட்டு அதனால அவர் சிறை சென்றார். எங்க டெல்லிக்கு திகார் ஜெயிலிருந்து வெளியில வந்தார். வரும்பொழுது அவர் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு? இன்னும் 20 வருஷம் என்னை உள்ள வச்சாலும் அதுக்கு மீறி வெளியே வந்து, அது 20 வருஷம் கழிச்சு வெளியே வந்தும் கூட நான் பாஜகவுடைய எதிர்ப்பு அரசு தான் பண்ணுவேன், மதவாத சக்தியை தமிழ்நாட்டுக்கு நுழைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல போய்த்தா அவரை நம்பி நல்ல ஒரு கள போராடி நம்பி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதே போல கிறிஸ்தவர்கள் அவங்க பின்னாடி இருந்தாங்க. அதனால இப்ப அவர்களுக்கெல்லாம் இவரை நினைக்கிற போது ஒரு நல்ல கள போராளியா இருந்தார் தினகரன். ஏன் இதன் திடீரென்று ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு மதவாத சக்தியோடு அப்படின்ற போது அது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமா தான் இருக்கு. இல்ல, இப்ப இன்னொரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியோட கடந்த முறை அந்த கட்சியை வச்சுக்கிட்டு தான் வந்து கடந்த முறை 2019-21 தேர்தலை எதிர்கொண்டாங்க. அதுல எஸ்டிபி கட்சி உட்பட சில கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளையும் பெற்றிருந்துச்சு. இப்பொழுது வந்து திடீர்னு பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்ததுனால அவங்க இவங்களோட கூட்டணி சேர்ந்து ஏதாவது அதிமுகவுக்கு எதிராக செய்யணும், ஏதாவது எதிராக வேலை செய்யணும் அப்படின்றதுனால ஏதாவது திட்டம் தீட்டி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஒரு விஷயம் ஒரு தவறு நடந்துச்சா அந்த தவறு வழியா தான் அதை திருத்தணும் அவசியமே கிடையாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பாஜகவுடைய தீவிர அடிமைகளா இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு.
வரைக்கும் அவங்க தீவிர அடிமைகளா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இடையில வந்து ஓபிஎஸ் அவர்கள் எப்பயுமே பாஜகவுடைய தீவிர அடிமையா இருந்தாரு. இப்ப அவங்க சற்று விலகி நிக்கிறாங்க எடப்பாடி கம்பெனி. அப்படி இருக்கும் பொழுது தொண்டருடைய கோரிக்கை, நிர்வாகிகளோட கோரிக்கை, அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுடைய கோரிக்கை என்னன்னா, தென் மாவட்டங்களையாவது ஒரு 2-3 தொகுதியில் நீங்க தனிச்சு நிற்போம். குக்கர் சின்னம் இருக்கல, தனிச்சு நின்று நம்மளே நிரூபிப்போம். நம்ம வந்து இருக்கோன்ற நிரூபிப்போம்னு தான் சொல்றாங்க. அதை வந்து ஒரு கலந்தாய்வோட பண்ணது. ஏன்னா அந்த கட்சியில இல்ல, அந்த பஞ்சாயத்தை பேச வேண்டிய கட்டாயத்தில் என்ன இருக்குன்னா, நிறைய மாவட்ட செயலாளர்கள், இப்ப உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, என்னன்னே இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. ஏன்னா ஒரு கலந்தாய்வு கூட பண்ணாம நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற போது கட்சியில வந்து ஆலோசனை நடத்தவே இல்லையா? கேட்டுக்கிறேன். இல்ல கட்சி அவங்க தனிச்சையா தான் முடிவு எடுத்திருக்கிறாரு. அப்ப ஆமா, தன்னிச்சையான முடிவு தான். யாரையுமே ஆலோசனை பெறலன்னு சொல்றாங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 7 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், இனி 2-3 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு 2-3 தொகுதியாவது தமிழகத்துல 2-3 தொகுதியாவது நம்ம வேட்பாளர் நிறுத்தி நம்ம வெற்றி பெற செய்வோம். அந்த வல்லம் நம்மகிட்ட இருக்கு, மக்களுடைய ஆதரவு இருக்கு. நீங்க தனிச்சே நிக்கலாம்ல, குக்கர் சின்னம் நல்லா பாப்புலர் ஆயிடுச்சுல்ல, அதனால நம்ம நின்று அவன் ஜெயிக்கலாம், இல்ல குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் யாரோடும் கலந்தாய்வு செய்யாம வந்து திடீர்னு இவரை நம்பி இருந்த லட்சக்கணக்கான இஸ்லாமிய நண்பர்களையும் மறந்துட்டு, கிறிஸ்தவ நண்பர்களையும் மறந்துட்டு இவர் போய் பாஜகவினுடைய தீவிர அடிமையாகிவிட்டாரே என்பதை நினைக்கும் பொழுதுதான் சற்று கவலையா இருக்கு. ஏற்கனவே நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. இப்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கடுமையான முறையில பேசுறீங்க. இப்ப உண்மையிலே யார் தான் துரோகி, யார் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறீங்க? இல்ல, அதிமுக தொண்டர்கள் அப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் இவர் இந்த எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் தினகரன், அண்ணன் ஓபிஎஸ் இவர்களுடைய சுயநலம் என்பது வெட்டா வெளிச்சமா தெரிகிறது. அப்படின்ற போது தொண்டர்கள் எல்லாமே வந்து அமைதி காத்துட்டு இருக்காங்க. சின்னம்மா என்ன செய்ய போறாங்க, அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, அதுக்காக வேண்டிதான் அவங்க பொறுத்திருக்கிறாங்க. சின்னம்மாவும் அமைதி காக்குறாங்கன்னா அதுல 1008 அர்த்தம் இருக்கும். இந்த சுயநலவாதி கூட்டத்துக்குள்ள நம்ம எப்படி இந்த கட்சியை கைப்பற்றுறது, கட்சியை காப்பாற்றுறது, தொண்டர்களை காப்பாற்றுறது அவங்க சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே யாருக்கு யார் சலிச்சவர்களுக்கு கிடையாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டு ஆட்சி அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து கட்சியும் ஆட்சியும் பாதுகாப்பா பாருங்கன்னு சொல்லிட்டு சின்னமா சிறைக்கு போனாங்க. அத்தனை அந்த 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 அத்தனை நபர்களையும் இவர் வந்து மிரட்டி தன் வசப்படுத்தி அன்னைக்கு கட்சியிலிருந்து நீக்கிற அளவுக்கு செஞ்சது யாரு? தினகரன் தானே. அதுக்கடுத்து ஒரு 22 எம்எல்ஏ உடைய அந்த வாழ்க்கையை ஒரு 18 எம்எல்ஏ வந்து டிஸ்மிஸ் ஆகிற அளவுக்கு இவர் செஞ்சவர் தானே. அப்படின்ற போது இவருடைய சுயநலத்துக்காக எதையும் செய்யக்கூடிய துணிந்த நபர் தான் நான் தினகரன் அவர்கள். இது கடந்த கால வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி தினகரன் பின்னாடி எவ்வளவு ஒரு ஆளுமையில இருந்தாங்க. செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ் செல்வன், பழனியப்பன், இப்படி எடுத்துக்கிட்ட எண்ணற்ற தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க. யார் இதுவரைக்கும் யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்களே. என்ன காரணம்? இவர் யாரையும் மதிப்பில்லை. தனக்கு ஒரு பிரச்சனைன்னா யாரையும் கலந்தாய்வு பண்ண மாட்டார். ஒரு பிரச்சனை, சரி கட்சியில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா கலந்தாய்வு பண்ணி அதுக்கு உண்டான மரியாதைகளை கொடுத்து, நிர்வாகிகளுக்கு மரியாதை கொடுத்து அது ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுதான் இயக்கம். இப்ப ஒரு காலகட்டத்துல தேமுதிக தலைவர் வந்து தனிச்சு நின்று ஒரு வாக்கு சதவீதத்தை எடுத்தார். ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாரு, எல்லா தொகுதியும் ஒரு வாக்கு சதவீதம் இருந்துச்சு அவருக்கு. அப்ப கூட்டணி வச்சா நம்ம வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரலாம்னு தொண்டர்கள் எல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு மாநாடே நடத்தினார். அப்ப நீங்க சொல்லுங்க, எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்? அன்னைக்கு தொண்டருடைய குரலாக இருந்துச்சு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். அது மாதிரி பாஜகவோட கூட்டணி வைக்க யார் சொன்னா அவங்ககிட்ட? எந்த அதிமுக தொண்டை விரும்புவா? யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரிஜினல் அதிமுக பாஜக விட்டு வெளியேறி இருக்கு அப்படி எடுத்துக்கலாம்ல. ஏற்கனவே இப்போ அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட சேரணும்னு சொல்லி ஏதாவது டிமாண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இப்ப ஒரிஜினல் அதிமுக அப்படின்ற கைவசம் இருக்கிறது, ரெட்டலை சின்னம் கைவசம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில. அவருடைய தலைமையின் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கு அதை ஏத்துக்கிட்டாங்க. பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்ததை அக்செப்ட் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல ஒரு விஷயம், இரட்டை இலை சின்னம் இருக்கு, கட்சி அலுவலகம் இருக்கு, மேல்மட்ட நிர்வாகி இருக்கு என்று அவர் தான் முழுமையா அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட முடியாது. அதுக்கடுத்தபடியே குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி இருக்கு, தினகரன் இருக்காரு, அவர் தான் முழு அதிமுக சொல்லிட முடியாது, ஓபிஎஸ் முழு அதிமுக சொல்லிட முடியாது. எல்லாமே குழம்பி போயிருக்கிறாங்க. ஆனா அதான் தொண்டருடைய எண்ணோட்டம் என்னன்னா, அனைவரும் ஒற்றுமையா இருந்து சின்னமா தலைமையேற்றால் நாங்களும் வேலை பார்ப்போம். இல்லை ஏன்னா யாருக்கு நாங்க யாரையும் தலைவரை ஏத்துக்க விரும்பல என்ற விஷயத்துலதான் இவங்க எல்லாம் பயந்து போய் பிஜேபியோட ஐக்கியமாகறாங்க.
அதுதான் நம்ம சசிகலா புரிஞ்சுக்க அவர்கள் வேண்டியது. சசிகலா அவர்கள் இப்ப இது இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ரீதியாக எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காம அமைதியா தானே இருக்கிறாங்க. நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல அவங்க அமைதியாத்தான் இருப்பாங்க. ஏன்னா இவருடைய நாடகத்தெல்லாம் கண்டு களிக்கணும்ல. இந்த பதவி வெறிகள், பதவி பித்தர்களுடைய நாடகத்தெல்லாம் கண்டறிய வரைக்கும் அமைதியாத்தான் இருப்பாங்க. எங்களுடைய குறிக்கோள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. அதனால நாங்க சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நாங்க தயாராயிடுவோம். அது வரைக்கும் இந்த பதவி பித்தர்களுடைய நாடகங்கள் ஓடி ஆடட்டும், ஓடி வரட்டும், அடிபத்து சட்டமன்ற தேர்தல்ல இப்ப கட்சி வந்து சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துருங்கிறீங்களா? அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருப்போம். அமைதி காப்பவங்க அமைதி காக்குறாங்க. கண்டிப்பா அதிமுகவை அந்த கட்டமைப்பை மறுபடியும் கொண்டு வரணும். அந்த அந்த ஒற்றுமையை கொண்டு வரணும். அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை எல்லாம் ஒரு காத்தடிச்ச மாதிரி நிக்கணும்னா சின்னம்மா அவங்க தலைமையேற்றா மட்டும்தான். இல்லாட்டி யாருனாலையும் முடியாது. ஏன்னா தினகரன் பின்னாடி அதிமுக தொண்டர்கள் கூட இருக்காங்க. எல்லாமே 3 நாளா பிரிஞ்சுதான் கிடக்காங்க. ஆனா அத்தனை பேரோட கோரிக்கை என்னன்னா, ஏப்பா நீங்க பிஜேபி போய் பேரம் பேசுறீங்க, அது நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்றீங்க, வைக்கிறீங்க, ஏன் சின்னம்மாவை சந்திக்க கூடாதீங்க? அழைக்காத வீட்டுக்கு வழியா விருந்துக்கு போறீங்க நீங்க, ஏன் சின்னம்மா ஒற்றுமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களையே அவங்க சந்திக்கல? அப்ப தினகரனை பொறுத்த அளவுக்கு நான் என் கட்சிக்கு பொதுச் செயலாளர், அவ்வளவுதான். ஒரு ஓபிஎஸ் பொறுத்த அளவுக்கு நான் என் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர். இவருடைய சுயநலம் தானே சின்னம்மா பக்கத்துல போக முடியல. பொதுநலமா சிந்திச்சா அனைவரும் ஒற்றுமையை தேர்ந்தெடுத்த புரட்சித்தாய் சின்னம்மா தானே பொதுச் செயலாளர். அப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பொதுச்செயலாளர் சந்திக்க போறோம், அவங்க இருக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம்னா இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த தொண்டர்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க, சினிமா பக்கம். இப்ப நீ உங்களுக்குள்ள இருக்க சுயநலமே வந்து மிக மோசமா இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அதிமுக தொண்டர்களை காப்பாத்த போறீங்க, கட்சியை காப்பாத்த போறீங்க? அப்ப உங்களுக்கு தேவை என்ன? ஏதாவது ஒரு பதவி கிடைச்சா போதும் தன்னை பாதுகாக்க. இப்ப தினகரனுடைய பிளானே என்ன? அங்க போயாச்சுன்னா ஏதாவது ஒரு பதவி வாங்கலாம்னு போயிருக்கிறார். அவர் பின்னாடி 7 வருஷமா கஷ்டப்பட்ட தொண்டர்களுடைய மனநிலையை அவர் கண்டறிஞ்சாரா? நிர்வாகிகளுடைய மனநிலையை கண்டறியல. அதே போல எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல வரேன். அவருடைய சுயநலம் போனாத்தான் அவர் அதிமுகவில் அடுத்த அதிகாரத்துக்கு வர முடியும். அது தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு வர்றோம். நீங்க என்னதான் ரெட்டலை சின்ன வச்சாலும் சரி, கட்சி அலுவலகம் வச்சாலும் சரி, கட்சி நிதியை செலவு பண்ணாலும் சரி, மக்கள் உங்களை ஆதரிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா எல்லாருக்கும் வெட்டா வெளிச்சம் வந்து உங்களை எல்லாம் ஆளாக்கி உங்களை எல்லாம் அடையாளப்படுத்த அந்த அம்மாவே புறந்தள்ளிட்டு நீங்க இந்த கட்சியில் அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க தொடர்ச்சி எடப்பாடி பழனிசாமி. அதை நினைக்கணும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கணும். இதேதான் ஓபிஎஸ் அவர்களுக்கு சொல்ல வரேன் நான். ஏன்னா நீங்களா சேர்ந்துதான் அந்த அம்மாவை பொதுச்செயலாளர் ஆக்குனீங்க. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்க போய் பிஜேபியோட சேர்ந்து போரிட போறோம்னு சொல்றீங்க. ஏன் சின்னம்மா போய் சந்திக்கல நீங்க? அதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. சின்னம்மா சந்திச்சு சின்னமாட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. அவங்களுக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்கள் இல்ல இப்ப சேர்ந்தது இப்போ பாஜக கூட கூட்டணி இல்ல சார், இப்ப பாஜக கூட கூட்டணி சேர்ந்தது பிரச்சனையா இல்ல சசிகலா அவர்களை சந்திக்காதது பிரச்சனையா? முதல்ல சந்திச்சிருக்கணும். கூட்டணி சேர்ந்தது மிகப்பெரிய தவறு. முதல்ல சின்னம்மாவை சந்திச்சிருக்கணும். கூட்டணி அவங்க என்ன ஸ்டாண்ட் இப்ப அவங்களா இருந்தா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்கன்றீங்க? தனிச்சையா நிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களா அல்லது அதிமுக கூட நீங்க சேர்ந்து பயணிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா அனைவரும் ஒற்றுமையாக தேர்தல் சந்திப்புன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை பேசி பார்ப்பாங்க. இல்லாட்டி நம்ம தான் உண்மையான அதிமுக தேர்தல் களத்தில் நிக்க போறாங்க. ஏன் இவங்க தயாரா வரல? இவங்க ஏன் வந்து சந்திக்கல? அதுக்கு இவங்க முன் வரல அப்படின்னா இவங்கள்ட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃப் இல்ல, அதிமுக தொண்டர்கள் தம் பக்கம் இல்ல அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்கன்னு தானே எடுத்துக்க முடியும். யார் சொன்னது சின்னம்மா பக்கம் அதிமுக தொண்டர்கள் யார் சொன்னது? இப்ப சொல்றேன், அதாவது டிடிவி பக்கமும் ஓபிஎஸ் பக்கமும் சொல்ல வர்றேன். இல்ல ஒரு விஷயம், டிடிவி பக்கம் ஓபிஎஸ் பக்கம் எல்லாம் இருக்கிறதே நாங்க தான். எல்லா இந்த 3-4 பேருக்கு அதிமுக தொண்டரை தான் பாதி பாதியா பிரிச்சுக்கிறாங்க. பேருடைய எண்ணோட்டம் ஒற்றுமை இருந்தா தானே கட்சி ஜெயிக்க போகுது. இதைத்தான் வந்து நம்ம தொடர்ச்சியா வலியுறுத்துறோம். சின்னம்மாவை அதைத்தான் வலியுறுத்துறாங்க. அப்ப தினகரன் அவர்கள் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சின்னம்மாவை சந்திச்சு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசியிருக்கணும். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் சின்னம்மா சந்திச்சு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசியிருக்கணும். அவங்க நல்ல விடயங்கள் கொடுத்திருப்பாங்க. அவங்க தலைமையில வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி எப்பயும் 0 தான். ஆனா சின்னம்மா ஆலோசனை பெற்றால் கண்டிப்பா உண்மையான அதிமுக நாங்க தான் என்பதை நிரூபிக்க முடியும்ல. அதுக்குத்தான் ஒரு 10 இடத்துல வெற்றி பெற எங்களால முடியும்ல. அதை விட்டு போய் அழைக்காத வீட்டுக்கு போய் வழியா போய் விருந்து சாப்பிட போனது மாதிரி கேவலப்பட்டு நிக்கிறீங்க. அதை நினைச்சதான் வருத்தமா இருக்குன்னு கேட்கிறேன். இல்ல இப்ப அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஏறத்தாழ மாவட்ட செயலாளர்கள் உட்பட எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் அவங்களை அக்செப்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இரட்டை இலை சின்னமே அவங்க கையில இருக்குது. பொதுக்குழு கூட்டி அதை நிரூபிச்சுட்டாரு. வழக்கும் இவர்களுக்கு சாதகமா தான் வந்திருக்கு. இப்ப இந்நேரம் நீங்கள் சொல்லுவது மாதிரி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு வரணும் அப்படின்னா இன்னைக்கு பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிச்சு போராட்டமே வெடிச்சிருக்குமே.
இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இரட்டை இலை சின்னம் அவங்ககிட்ட இருக்கு, மாவட்ட செயலாளர் அவங்ககிட்ட இருக்காங்க, மேல்மட்ட நிர்வாகி இருக்காங்க, சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. அதெல்லாம் இருப்பாங்க. ம். வா அதான் ஓட்டு போடுறதுக்கு தொண்டை இல்ல, ஓட்டு சேகரிக்க தொண்டை இல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரத்துல இருந்து இன்ன வரைக்குமே தோல்வி, வெற்றியே கிடையாது. அவருடைய கொங்கு மண்டலத்திலே வந்து இடைத்தேர்தல்ல தோத்து போனாரு. மிகப்பெரிய வித்தியாசத்துல தோத்து போனாரு அவருடைய வேட்பாளர். அப்படின்ற போது அவர் என்னதான் சின்ன வச்சிருந்தாலும், முன்னாள் அமைச்சர்கள் கூட இருந்தாலும், தொண்டருடைய மனநிலை அவரை தலைவராக ஏத்துக்கல. அது தேர்தல் தெரிய வருது. தொடர்ச்சியா தேர்தல்ல தொண்டர்கள் காமிச்சுட்டாங்க. நீ இதுக்கு லாய்க்கு இல்லப்பா, நீ எங்களுக்கு போச்சர் ஆக முடியாது, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து உங்களை எல்லாம் அடையாளப்படுத்த சின்னமாக போய் கட்சி ஒப்படைங்க, அப்புறம் நீங்க எப்பயும் போல இருங்க அண்ணன் தம்பி அப்படிதான் சொல்றாங்க. சொல்லாம சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்தா தான் நல்லா இருக்கும். இல்ல என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு இருக்கத்தான் செய்யும். அதிகாரத்துக்கு எப்ப வர்றது எடப்பாடி பழனிசாமி? தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே போயிட்டா அதிகாரத்துக்கு எப்ப வர முடியும்? உன்னால வரவே முடியாத. இல்லப்பா, சசிகலா அவர்கள், டிடிவி, அதே மாதிரி ஓபிஎஸ், இந்த 3 பேருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஓபிஎஸ் அவர்கள் வந்து இங்க அதிமுகவுடைய இந்த நடந்த உட்கட்சி பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இப்போ வந்து இந்த 2 நபர்கள் மட்டும்தான் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்ன்ற ஒரு மனநிலைக்கு போயிருக்கிறாங்களா? டிடிவி தினகரன் அவர்கள் கூட சசிகலா அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கலையா? யாருமே கேட்கல. இப்ப ஓப்பனா சொல்றேன், என்ன சந்திச்சாங்க? இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் சின்னம்மாவை அவங்க முறைப்படி சந்திச்சாங்களே இதுக்கு முன்னாடி? கிடையாது. வழிபோக்குல ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாங்க, அவ்வளவுதான் நடந்தது. இத கட்சி விஷயமா இப்ப சின்னம்மா வந்து நாங்க பொதுச்செயலாளர் பாக்குறோம் தொண்டர்கள். இந்த பொதுச்செயலாளர் முறையில ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க சொல்லுங்க. அதே பொதுச்செயலாளர் முறையில டிடிவி தினகரன் போய் சந்திக்க சொல்லுங்க. கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தான் நாங்க பார்க்கிறோம். இந்த சந்திப்புக்கு இவங்க முடியல, இவங்க போய் அவரை பொதுச்செயலாளர் பாத்திர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அதனாலதான் நான் சொல்ல வரேன், தொண்டர்கள் இந்த 3 பேரையும் ஒரு வரிசையில வச்சிருக்கிறாங்க. யார? எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், தினகரன். இந்த 3 பேருமே சுயநலவாதிகள் தானே. அப்ப தொண்டர்கள் எப்படி இவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிடிவி தினகரன் அவர்களையும், ஓபிஎஸ் அவர்களையும், இந்த 3 பேரையும் வந்து நீங்க ஒரே பட்டியல சேர்க்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய கட்சியையும் சின்னத்தையும் வந்து நீங்க கட்டி காப்பாத்துறதுக்காக என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாரு. ஆனா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் தாமரை சின்னத்தில் போட்டிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு டிடிவி தினகரன் தெரிவிக்கிறாரு. இவங்க 3 பேரையும் ஒரே தட்டுல பாக்குறது சரியானதா? சரிதான. என்ன என்ன இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், அதிமுகவினுடைய இயக்கமும் அந்த சின்னமும் அலுவலகமும் ஒட்டுமொத்தமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி ஒண்ணு கொடுக்கலையே. அவரையே அந்த அவ்வளவு சுயநலத்தனமா ஒரு ஒரு பதவி வெறியில முழுக்க முழுக்க தான் பாட்டை விட்டு சொத்து மாதிரி அதிமுக அபகரிச்சு வச்சிருக்கிறாரு. அதை மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்க. அதே போல அம்மாவுடைய பேரை சொல்லி சின்னம்மாவுடைய பேரை சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சாரு அண்ணன் டிடிவி அவர்கள். ஆரம்பிச்சுட்டு சின்னம்மா வரவேற்றது மட்டும்தான் அவரு. அதுக்கு பிறகு சின்னம்மாவோட எந்த ஒரு கலந்தாய்வும் அவர் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய இயக்கத்துக்கு அவர் தலைவர் அப்படின்னு ஒரு சுயநல போக்குல போயிட்டாரு. சின்னம்மாவும் அவங்களை கண்டுக்கல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனையாகி ஓபிஎஸ் வெளியே வராரு. வெளியில வந்தோடனே நான் சின்னம்மான்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவருடைய சுயநலத்துக்காக. சரி, சின்னம்மான்னு நீங்க சொல்றீங்களே, சின்னம்மாவை நீங்க தானே பொதுச்செயலாக்குனீங்க. அப்ப அந்த பொதுச்செயலாளர் போய் முறைப்படி சந்திங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இது வரைக்கும் நான் ஒருங்கிணைப்பாளர் அந்த சுயநலத்தை இருந்து அவங்க விடுபடல. அதனால இந்த 3 பேருமே சுயநலவாதி தான். இது யாருக்கு யாரும் சலிச்சவர்கள் அல்ல. அவர் சின்னத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாருலாம் கிடையாது. சின்னம் எப்படி பாதுகாக்கப்பட்டது, அது என்ன மாதிரி இருக்குன்னு அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா விலை கொடுத்து ஒரு இயக்கத்தை வாங்கிட முடியாது. அது விலை கொடுத்து இயக்கத்தை முழுசா வாங்கிட முடியாது. நிர்வாகிகளை வாங்கியிருக்கீங்க, சின்னத்தை வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. தொண்டர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு கிடையாதுன்னு அது எல்லாம் முதல்ல அதான் சொல்லிட்டு வர. அது நீதிமன்றத்தால இரட்டை இலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்குது. இதை விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்ட்டு எந்த விதத்துல சொல்றது சரியா இருக்குமா? இல்ல, நீதிமன்றத்துல சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு. நீதிமன்றத்துக்கு இந்த இயக்கத்தினுடைய அடிமட்டத்தினுடைய மனநிலை எப்படி தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? இதுல தனிப்பட்ட ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டியோட வழக்காது. நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு தரலாம்? அதுக்கு பொதுக்குழு கூடி, பொதுக்குழு நிர்வாகிகளை கூடி, பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்ப நிரூபிச்சிருக்கிறாரு. கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இப்ப நிரூபிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதன் அடிப்படையில தானே கட்சி வந்து அவர் பக்கம் போயிருக்கு. இல்ல, இது ஒரு இயக்கம், பேர் இயக்கம். அந்த பேர் இயக்கத்துல வந்து அம்மா இறப்புக்கு பிறகு யார் எந்தெந்த பொறுப்புல இருந்தாங்களோ அந்த பொறுப்புல உள்ளவங்க அத்தனை பேர் ஒன்றிணைஞ்சதை செயற்குழு பொதுக்குழு நடத்தணும். உண்மையான செயற்குழு பொதுக்குழு அதுதான்.
ஆனா இந்த 4 வருஷம் 3 மாசம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு தேவைப்பட்ட நபர்களை பொறுப்புல நியமிச்சாங்க. யார்? எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நியமிச்சு வச்சுக்கிட்டு இந்த பழைய அம்மா காலகட்டத்தில் இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட எல்லாம் 90% புதிதாக நியமிக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது புதுசான இப்ப எனக்கு தேவையான புதுசா ஆட்களை போட்டுக்கிட்டு நான் தான் மெஜாரிட்டின்னு சொல்லிக்கிறதா? அதனால அம்மா காலகட்டத்துல யார் அவைத்தலைவர், அம்மா காலகட்டத்துல யார் மாநில நிர்வாகிகள், அம்மா காலகட்டத்துல யார் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், அவங்களை அழைச்சு நீங்க செயற்குழு பொதுக்குழு நடத்தி தொண்டர்களுடைய முழு ஆதரவு பெற்றிருந்தா அது வேற. நீங்க தொண்டர்களுடைய எந்த ஒரு கேள்வியும் இல்லையே. தொண்டர்களுடைய அவங்க எண்ணோட்டம் என்ன இருக்குன்னு நீங்க மாவட்ட வாரிய பொதுக்கூட்டம் போட்டு நடத்தினாரா? இல்ல வாக்கெடுப்பு நடத்தினாரா? இல்லையே. கட்சி பைலா பிரீடியா அவர் பொதுச் செயலாளர் கிடையாது. கட்சி பைலாப்படி அந்த பைலாவை உடைச்சிருந்துட்டாங்க. ஓகே, இப்போ அதிமுகவை துண்டு துண்டாக உடைச்சதே பாஜக தான் அப்படின்றத சொல்றீங்க. அப்ப அப்படி துண்டு துண்டாக உடைச்சதே ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் தெரியாம தான் போய் இப்ப பிஜேபியில சேர்ந்திருக்காங்கன்றீங்களா? கூட்டணியில தெரிஞ்சுதான் போய் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா தினகரன் சொல்லவே இல்லையா இதுக்கு முன்னாடி? சொல்லவே இல்லையா? பிஜேபி பத்தி எதுவுமே பேசலையா? என்ன 20 வருஷம் சிறையில போட்டாலும் சிறை மீண்டு வெளியே பிஜேபிக்கு எதிராகத்தான் அரசியல் பண்ண சொன்னாரு. மறந்துட்டார் அவரு? இப்ப மட்டும் என்ன ஆயிட்டு? பதவி ஆசை தானே. ஏதாவது ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்துருவாங்க, எப்படியாவது நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம். எவன் எக்கெடு கட்டனா, யாரு எங்கிட்டு போனா 7 வருஷம் அவன் செத்து பொழைச்சு அவன் கடன்பட்டு உட்காந்துருக்கான் தினகரன் நம்பி. அவனோட நிலைமை என்னன்னு முதல்ல யோசிச்சு பார்த்தாங்களா? சார், இப்போ அதிமுகவினுடைய இது மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் யார் உண்மையான அதிமுக அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி, நன்றி.